Hi, hello, வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்நாக்ஸோட ப்ரிப்பரேஷன் பேர் என்ன கேட்டிங்கன்னா மஷ்ரூம் பக்கோடா. அதாவது நம்ம வீட்டில் நிறைய பக்கோடா வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மஷ்ரூம் பக்கோடா ஸ்டஃப் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா. உப்பு, பச்சை மிளகாய், மஷ்ரூம், கொத்தமல்லி, வெங்காயம், பன்னீர், சீஸ், பக்கோடா பேட்டர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ரொம்ப சிம்பிள் ஈஸி ப்ரிப்பரேஷன். நீங்கள் எப்படி வீட்டில் வந்து இங்கே வந்து இந்த பக்கோடா பேட்டர்னு வச்சுருக்கேன். இந்த பக்கோடா பேட்டரில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எப்படி நீங்கள் வீட்டில் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கடலை மாவு 2 மடங்கு, அரிசி மாவு 1 மடங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓமம், மிளகாய் பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஸ்டஃபிங்காக இங்கே பவுல் வச்சுருக்கேன் பாருங்கள். பன்னீர் வந்து நீங்கள் வந்து பன்னீர் வந்து ஒரு 40%னா சீஸ் வந்து நீங்கள் வந்து 60% அளவுக்கு சீஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சீஸ் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்க வெங்காயம், பொடிசை கப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, உப்பு லைட்டாக போடுங்க போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை சும்மா லைட்டாக மேலோடி போட்டு நல்லா மிக்சர் ரெடி பண்ணுங்கள். கையில் நல்லா பிசைஞ்சு இந்த மிக்சரை ரெடி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த மிக்சரில் வந்து அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணால் இந்த மஷ்ரூம் பக்கோடா ப்ரிப்பரேஷன் ரெடி. ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன், பட் நல்லாயிருக்கும். ஒரு அந்த சீஸ் மெல்ட் ஆகும்போது அந்த நீங்கள் சாப்பிடும்போது 1 பைட் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சீஸ் மெல்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், டிவிலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் ஃபீல் வரும். கண்டிப்பாக சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் அது. அந்த கார லெவல் வந்து உங்களுக்கு வேண்டாம், பச்சை மிளகாய் சுத்தமாக வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் போட வேண்டியிருக்கும். ஏன்னா மற்றபடி பவுடர் மசாலா போட்டிங்கன்னா அந்த சீஸோட டேஸ்ட் வந்து மாறும். ஸோ அதனால தான் வந்து நான் வேறு எதுவும் வேண்டாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த பச்சை மிளகாய், அந்த வெங்காயம், கொத்தமல்லி, சால்ட்டு எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். இப்போது இங்கே மஷ்ரூம் வச்சுருக்கேன், இங்கே ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கல இந்த ஸ்டஃபிங் வந்து ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் வைக்கிறேன். சரிங்களா. ஸ்டஃபிங் வச்சு எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டோன்னா போதும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுடுறோம். சில பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்டஃபிங் வச்ச பிறகு இது என்னென்னா 2 மஷ்ரூம் ஒன்றா வைப்பாங்க டூத்பிக்கில். அதாவது இந்த மாதிரி சேம் சைஸை வச்சு டூத்பிக் இன்செர்ட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டர் வச்சு பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் இந்த ப்ரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரெட் தூள் வச்சு டிப் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பேட்டரில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் எப்படி பஜ்ஜிமோ ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் இது பக்கோடா பேட்டர்னு சொல்கிறோம். இது திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஓமம் போட்டுருக்கணும். அதுக்கு பிறகு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பவுடர், சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது தான். ஸோ இது 1 பை 1 நான் வந்து இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து சைடில் டச் பண்ணுங்கள். ஸ்டஃபிங் சைடில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ அதனால் சைடில் நான் பிடிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் இதில் போட்டுடலாம். இப்போது நம்ம இதில் போட்ட பிறகு 1 பை 1 ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். ஏன்னா மஷ்ரூம் வந்து அதிகம் ஃப்ளேமில் இருந்தால் கூட என்ன வேணால் இந்த கடலை மாவு, இந்த அரிசி மாவு போடுறல, அந்த கடலை மாவு அரிசி மாவு வந்து அந்த பைண்டிங், அந்த மேலே வர லேயர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் அந்த கீழே அந்த பேஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வேகும். ஜஸ்ட் ஈவனாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வரும். இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டஃபிங் வந்து மஷ்ரூம் வேக அந்த சீஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வரும்போதே எடுத்துலாம். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இன்னும் ரொம்ப நேரம் நீங்கள் அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த சீஸ் வந்து பிளாஸ்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படி எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு மஷ்ரூம் இருந்ததா இல்லையான்னு. அதே டைமில் மஷ்ரூம் வந்து வேகாமல் நீங்கள் சாப்பிட்டாலும் என்னென்னா ஃபுட் பாய்சன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. கரெக்டான ஸ்லோ ஃப்ளேமோட மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் வந்தாச்சு. இன்னொரு பீஸ்லேயும் அந்த சீஸ் வந்து ஸ்டஃபிங் பண்ணது வெளியே வருது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 1 பை 1 எடுத்து அப்படியே இந்த ஒயிட் பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த பக்கோடா எதுக்காக நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சைடில் தான் வந்து வெங்காயம் பக்கோடா சொல்லுவாங்க.
இதே நார்த் சைடில் போனால் பஜ்ஜி தான் வந்து பக்கோடா மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறது தான் வந்து அது பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த நார்த் சைடில் கான்செப்ட் தான் பண்ணேன். ஆனால் இதில் வந்து எந்த சாட் மசாலா இல்லை வேறு எந்த ஜல்ஜீரா எந்த பவுடர் நான் எதுவுமே போடாமல் நம்ம டேரெக்டாக வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரொம்ப பீஸ் பண்ணியிருக்கோம், நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து நீங்கள் டிப் வந்து ஒன்று டொமேட்டோ கெச்சப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்வீட் சில்லி சாஸ், இல்லை க்ரீன் சட்னி, அப்படின்னா ஸ்வீட் சட்னி, அப்படி இல்லை நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் காரமான சட்னி எந்த சட்னியாக தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் விரைப்பது உங்கள் செஃப் தீனா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.